அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். நாளை கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 73:24 ஆகிய வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 73:24. உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி, உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி, முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். கண்களை போடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உடைய வார்த்தை கட்டளைகளுக்கு நீர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய வார்த்தையாக அல்ல, ஆண்டவரை அறியாமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, அன்றைக்கு நீர் எம்மாவசீசங்களோடு பேசின போது அவர் இறுதியில் வேத வசனத்தை நீர் விலக்கி காட்டினது போல ஆண்டவரை இன்றைக்கும் உடைய ஆண்டவரை வெளிச்சமாகிய விளக்காகிய ஆண்டவரை ஸ்தோத்திரம் இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரை எங்களுக்கு விளக்க காண்பித்து ஆண்டவரை எங்கள் விளக்கை ஏற்றுவீராக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளுக்கு தாவே எங்களுடைய இருதயத்தில் வைத்து உண்மையில் நன்மையான இருதயத்தில் காத்து பொறுமையோடு பலன் தர கர்த்தர் உதவி செய்யும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்துல நம்ம இன்னைக்கு எதை தியானிக்க போகிறோம் என்றால் தேவனுடைய ஆலோசனை. ஆலோசனை என்பது ரொம்ப முக்கியமான உலகத்துல இந்த ஆலோசனைக்கு ரொம்ப முக்கியம் இருக்குது. வாழ்க்கையில ஆலோசனை, ஒரு மனுஷனுக்கு ஆலோசனை என்பது ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு ஆலோசனை என்பது ரொம்ப அவசியமான. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலோசனைகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு யுத்தத்துக்கு ஆலோசனை வேணும். யுத்தம் செய்யறதுக்கு பொதுவா நம்ம நினைப்போம் ஆயுதம் வேணும், பலன் வேணும் நினைப்போம். ஆனா வேத வசனம் சொல்றது நல்லோசனை பண்ணி என்ன பண்ணலாம், யுத்தம் பண்ணணும். யுத்தத்துக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா ஆலோசனை வேணும். ஆலோசனை அலையிற சுகம் ஒன்று வேணும். சொல்லும் ஆலோசனை மனுஷனுக்கு சுகத்தை உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போகும். அப்போ ஆலோசனை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதுதான் வேதம் வலியுறுத்துகிறது. நீங்க கம்பெனி தங்கள் சிலரை ஆலோசகராக வைத்திருக்கிறார். நிறைய இடத்துல ஆலோசனை மருத்துவத்துல ஏதாவது சரீரத்தில் பலவீனம் இருக்கும் போதும் வியாதியில 1-2 டாக்டர்ஸை பார்த்து அவங்க ஒப்பீனியன் கேட்கிறாங்க, ஆலோசனை கேட்கிறாங்க. இப்போ ஆலோசனை ரொம்ப முக்கியம். குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் போது அவங்களுக்கு கவுன்சில் பண்ண அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. அதற்காக அணுகி அவர்கள் ஆலோசனை கேட்கிறாங்க. ஆனா அவங்க ஆலோசனைக்கு சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன இருக்குது, எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் மாத்திரம் அவங்க விவரித்து காண்பிப்பாங்க தவிர அவர்களுடைய ஆலோசனையில் சுகம் கிடையாது. ஆனா தேவன் தருகிற ஆலோசனை தான் சொல்யூஷன் இருக்கு. அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம், என் ஆலோசனை எவ்வளவு முக்கியமோ அதை விட அது போல இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா தவறான ஆலோசனை இருக்கும். தவறான ஆலோசனை. வேதத்துல சாலமோனுடைய மகன், அவனுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்பட்டது. அவன் ராஜாவுக்கு அவருடைய தகப்பனுடைய காரியத்துக்கு பின்னால அவனுடைய ஜனங்கள் வந்தவன்ட்டு, உங்க அப்பா ரொம்ப டாக்ஸ் அதிகமா எங்களுக்கு கேட்டிருக்கிறாரு, அந்த டாக்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி போனோம். பையன் சொல்றான், நீங்க வாங்க நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு தகப்பனோடு இருந்த முதியவர்களுடைய ஆலோசனை எல்லாம் விசாரிச்சு கேட்டுட்டு அவர்கள் சொல்றாங்க, இப்போ ஒரு நாள் நீ என்ன பண்ணு, நீ ராஜாவா இருக்கலாம், நீ ஒரு நாள் சேவனா இருந்துக்கோ, கொஞ்சம் இறங்கி போயிடு. அந்த ஜனத்தை சொல்றது கொஞ்சம் நீ கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஒரு ராஜ்யம் இருக்கும். ஆனா அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான் பாருங்க, அவன் சொல்லி தர ஆலோசனை என்ன சொல்லி தரான் தெரியுமா? இல்ல நீ அப்படிலாம் மனவராது, எங்க அப்பாவோட நான் ரொம்ப டஃப்னு சொல்லு, எங்க அப்பாவோட நான் ரொம்ப டஃபா இருக்குன்னு சொல்லு. அவன் பாருங்க முதியோரின் ஆலோசனையை தள்ளினான்.
முதியோரின் ஆலோசனை தள்ளிட்டு தாங்கோட வளர்ந்த வாலிபருக்கு நிறைய நேரத்துல யாருடைய ஆலோசனை இன்பமா இருக்குதுன்னா, ஆலோசனை சொல்ற ஆளு எப்படிப்பட்டவர், அவருக்கு ஞானம் இருக்கா, அவருக்கு காரியம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அந்த ஆலோசனை என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக போனவங்க நிறைய இருக்கிறான். ஆலோசனை அவன் ஃப்ரெண்டு சொல்லலாம், எனக்கு பெரியவங்க சொல்லலாம். கத்திர நாமத்தை பயன்பட்டாகட்டும், எந்த ஆலோசனை எனக்கு எடுக்குதுன்னு நமக்கு தெரியும். வேதத்துல மோசேக்கு ஒரு ஆலோசனை வந்தது. யாருக்கு மூலமானா அவனுடைய மாமன் மூலமா, மாமனார் மூலமா. ஆனா மோசே அதை எடுத்துக்கிறார். அப்ப மோசே வந்து பாத்தீங்கன்னா, மோசேக்கு ஒரு ஆலோசனை மாமனார் மூலமா வந்து அதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். மோசே ஒரு தேவ மனுஷன். ஆனா அவன் மாமனார் சொன்ன ஆலோசனையெல்லாம் அவன் நெக்லெக்ட் பண்ணிடல. நீங்க உங்களுக்கு என்ன தெரியணும்னு சொல்லிட்டேன், அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஆனா அதே சமயத்துல ஒரு ராஜா தன் தாயினுடைய ஆலோசனை தள்ளினான்னு இருக்கு. ஏன்னா அவன் தாய் ரொம்ப விக்கிரகாரனுக்கு அவன் சரியான ஆலோசனை இல்லை. இப்ப பாருங்க, நம்மளுக்கு நெருங்கின உறவி மூலமா சில ஆலோசனைகள் வரலாம். ஆனா எது தேவனுடைய ஆலோசனைன்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த ஆலோசனை தெரிஞ்சு அந்த ஆலோசனையை நம்ம பின்பற்றணும். நமக்கு தேவ ஆலோசனை முக்கியம். தேவனுடைய ஆலோசனை அது கடல் மலையில அழகு அதிகமாக இருக்குன்னு கிடையாது சொல்றோம். தேவனுடைய ஆலோசனை ரொம்ப ஆச்சரியமானது. நம்ம வாசன சங்கீதம் 73 உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையை ஏற்றுக்கொள்ள. ஆண்டவருடைய ஆலோசனை முடிவில் தான் தெரியும் அதனுடைய மகிமை. அதனால நம்ம நம்பி அந்த ஆலோசனைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால யாருடைய ஆலோசனை நம்ம கேட்கிறோம் ரொம்ப முக்கியம். ஆலோசனை முக்கியம் தான், அதே சமயத்துல யாருடைய ஆலோசனை நாம் கேட்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சங்கீதம் 1:1 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் வாசிக்கலாமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்கக்கூடாது. ஏன் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது? யோபு 22:18 நான் துன்மார்க்கர் ஆலோசனைக்கு தூரமா இருப்பதாக சொல்றேன். அதே 21 வாசிய. யோபு 21 சர்வ வல்லவரை நாம் சொல்லுங்க. யோபு 21:15 சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்பார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனைக்கு தூரமா இருப்பதாக. அப்ப துன்மார்க்கர் யாருன்னா, என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றோம். ஆலோசனை எப்படி இருக்கும்? ஜெபம்னா என்ன? சர்வ வல்லவர் யாரு? அன்பு யாரு? ஜெபம் பண்ண சரியா இருக்கும். ஜெபம் என்ன முடிஞ்சிருப்பான். அப்ப ஜெபம் தேவ சமூகம், தேவ காரியம். துன்மார்க்கன்ற வார்த்தைக்கு சரியான பதம் ஆங்கில வார்த்தையை ஒப்பிட்டு பார்க்கும் போது தேவனற்றவர். தேவனற்றவர் சொல்ற வார்த்தைகள் ஆலோசனை எடுத்துக்க கூடாது. ஆலோசனை முக்கியம், ஆனா அது தேவனுடைய ஆலோசனை நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது ஒரு குறிப்பை நான் உங்களோட பேச வேண்டும் சொன்னா 3 குறிப்பை நீங்க பேச போற. 1, தேவனுடைய ஆலோசனைக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய ஆலோசனையை நாம் கவனிக்க வேண்டும். சொல்ற 3 குறிப்பு நான் சொல்லிடுறேன். முதல்ல, தேவனுடைய ஆலோசனையை நாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, கவனிக்க வேண்டும். 2வது, தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். 2வது, தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். 3வது, தேவனுடைய ஆலோசனைக்கு கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படும். தேவனுடைய ஆலோசனை சொல்லியிருக்குன்னா அதை நம்ம ஒப்பு கொடுக்குறது, நமக்கு அதை அப்படியே சரணம் கட்டுப்படணும். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி கட்டுப்பட வேண்டும். 3 காரியம். 1 என்னது? கவனிக்க வேண்டும். 2வது, அந்த ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். 3வது, அந்த ஆலோசனைக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த 3 முக்கியமான குறிப்புகளாக
ஒரு சிறிய தியானத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கவனிக்கலாம். முதலாவது தேவனுடைய ஆலோசனையை நாம கவனிக்கணும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 1, 24, 25 வாசிங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்ற கையை நீட்ட. உதாரணமா பீச்சில் என்ன தூரமா இருக்கும் போதும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் போதும் கையை தூரமா காமிச்சிட்டு ஆட்டி இங்க பாருங்க தோறுக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறது போல ஆண்டவர் தம்முடைய ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறதுக்கு நமக்கு கையை ஆற்றார், அசைக்கிறார். நீங்களோ என்ன செய்யலையா? கவனிக்கவில்லை. அடுத்த வசனம் வாசிங்க. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி, என் ஆலோசனை தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அதை வெறுக்கிறீங்க. அத சொல்றேன், நான் ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆயத்தம், நான் ஆலோசனை கொடுக்கறதுக்கு ரெடி, நான் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறேன், கையை அசைக்கிறேன், காட்டுறேன். எப்படியாக உங்களுடைய கவனம் என் ஆலோசனை கேட்கக்கூடியாக என் பக்கம் திரும்பாக நான் இயங்குறேன். ஆனா நீங்க என்ன செய்யல கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ஆலோசனை என்ன பண்ணல, கவனிக்கல. நீங்க ஆலோசனை நீங்க கவனிக்கல. சொல்லி நாமக்கு மகிமைண்டாகும். இன்னைக்கு ஆண்டு என்ன சொல்ற வரைக்கும் வார்த்தையிலிருந்து தியானிகள் இருக்கும். தேவனுடைய ஆலோசனை நமக்கு உண்டு. ஆனால் தேவ ஆலோசனை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் பல இடங்களில் நமக்கு பேசுவார். தேவனுடைய ஆலோசனை நமக்கு பல இடங்களில் உண்டாகும். சின்ன ஒரு சிறிய பலவீனம் வந்தா கர்த்தர் இதில் நமக்கு என்ன பேசுறாரு நம்ம கவனிக்கணும். ஒரு சிறிய காரியம் நடக்குது, ஒரு சின்ன ஒரு இழப்பு வரும்போது கர்த்தர் பேசுவார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன காரியங்களில் கர்த்தர் என்ன சொல்ல வருகிறான்னு கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ற, ஆகாயில நீங்க சம்பாதித்தீங்களே, கையில இருந்த பணம் எல்லாம் வெறுமையா போச்சு, அதிகமா நீங்க அதை விதைச்சிங்க, கொஞ்சமாக தான் இறக்குறீங்க. அப்போ உங்களுடைய நஷ்டத்துக்கு காரணம் என்ன? சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்ற, கவனிங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, கவனிச்சு பாருங்க, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, கவனிங்க. ஆலோசனை எப்படிங்க கிடைக்கும்? ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை கவனிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, என்ன சொல்ல வர கவனிக்கணும். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர் வந்து பாடம் சொல்லி கொடுக்கும்போது ஒரு பையன் என்ன செஞ்சான்னா, அவன் கவனம் எல்லாம் ஒரு பள்ளியை பார்த்துட்டு வச்சான். அப்போ டீச்சர் கேட்டாங்கன்னா, என்னப்பா புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு, புரிஞ்சிச்சா உங்களுக்குள்ள உங்க மனசுல நான் சொன்னது பதிஞ்சிச்சா, உங்க மனசுல அது போய் நுழைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டாங்களா? அப்ப பையன் சொன்னா, எல்லாம் நுழைஞ்சிச்சு, பேசிக்கணும், வாரம் மட்டும் நுழையும் அப்படின்னு. இவன் என்ன, இவனுடைய கவனம் எல்லாம் என்னன்னா, அந்த பள்ளி போகுது, அது தொட்டிக்குள்ள போதா, அது வெளியே போதா. அப்போ நல்லா கவனிங்க, கவனம் எதுல இருக்கு? நம்ம டிஸ்டர்ப் ஆகுது. உலகத்துல பல காரியங்கள் நம்ம கவனத்தை திருப்புது. ஆனா நமக்கு ஒண்ணு தெரியணும், கர்த்தர் என்ன நடத்துறாரு சொன்னா, அவருடைய ஆலோசனை நான் நடப்பேன்னு சொன்னா, அது முடிவுல எப்படி இருக்க கேட்டா மகிமையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கவனிங்க, கர்த்தரை நடத்துறத என்ன செய்யுங்க, கவனிங்க. சின்ன விஷயமா பெரிய விஷயமா கர்த்தரை எப்படி நடத்துறாரு கவனிக்கணும். ஒரு சின்ன காரியம் கவனிக்கணும். இன்னைக்கு வீட்டுல போறதுனால காலையில சொன்னேன், கரண்ட் திடீர்னு பார்த்தா பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, வெற்றி பாஸ் பண்ண பாஸ்டர் இன்னைக்கு கரண்ட் கட்டினா அவங்கள அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்போ நான் இன்னைக்கு தான் இந்த வீடியோ போனாக்கள் எல்லாம் செட் பண்ணி நீட்டெல்லாம் உட்காந்து பல தடவை இங்கே சில செட் பண்ணிலாம் பார்த்து உட்காந்து முடிச்சிட்டோம். அப்போ இன்னைக்கு கரண்ட் இருக்காங்க பண்ண முடியாது போல அப்படின்னு ஒரு யோசனை வந்து, அப்போ கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு காரியம் யோசிச்சேன். அப்போ கர்த்தருக்கு இந்த வீடியோ போகிறதுக்கு சித்தம் அப்படி அப்படி யோசிச்சேன். அந்த 8:30 மணிக்கு இது வந்துச்சுன்னா இது உங்களுடைய சித்தம். ஆனால் பாருங்க, கவனிச்சு கரெக்டாக 8:30 மணிக்கு ஆராதனை ஸ்டார்ட் பண்ணணும், கரண்ட் வந்துருச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய ஆலோசனை நம்ம கவனித்து பார்க்கணும். கர்த்தர் என்ன சொல்ல வராது, என் இஷ்டம் போல போகிறது. சிலருடைய ஆலோசனை எல்லாம் மாறுபடாம ஆலோசனை. தாவீதுடைய மகன் அப்சலோமுக்கு அகிதோப்பேல் ஒரு ஆலோசனை சொன்னான், தாறுமாறான ஆலோசனை. கர்த்தரை நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது போல ஆலோசனை, சில பேருடைய ஆலோசனை ரொம்ப தாறுமாறா இருக்கும். எல்லாருடைய ஆலோசனை கேட்டு நமக்கு சுகம் கிடையாது. எல்லாருடைய ஆலோசனை கேட்கறதுல ஜெயம் கிடையாது. தேவனுடைய ஆலோசனை நமக்கு முக்கியம். அல்லேலூயா,
அதான் தேவனுடைய ஆலோசனையை கொஞ்சம் கவனிச்சுதான் கேட்கணும். தேவனுடைய ஆலோசனையை கவனிக்கணும். கவனிச்சாதான் அது கிடைக்கும். கவனமா நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். நான் வேகமாக நான் காரியங்களை சொல்லி விடுகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் இரண்டாவது குறிப்பாக தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். வாசிக்கலாம். சங்கீதம் 106 13 14 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்க. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி. ஆலோசனைக்கு காத்திராமல் போனதுக்கு காரணம் என்ன? எதனால ஆலோசனை காத்திருக்க முடியல? ஏன் ஆலோசனை காத்திருக்க முடியல? எல்லாத்துக்கும் காத்திருக்கிறாங்க. ரேஷன் கடையில் போனா லைன்ல காத்திருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் போனா லைன்ல காத்திருக்கிறோம். அம்மா எதுவுமே நமக்கு உடனே கிடைக்காது, போய் வெயிட் பண்ண. சில காரியங்களை போன்ல பார்த்தோம்னா டவுன்லோட் பண்ணுறது காத்திருக்கணும். எல்லாத்துக்கும் காத்திருக்கணுங்க. சும்மா காத்திருக்காம கிடைக்குமா? ஆனா கர்த்தருடைய காரியத்துல மாத்திரம் என்ன வேணும் கேட்டா காத்திருக்கிறது முடியும். கர்த்தர் சில பேர் பசங்களுக்கு ஜவுன் பண்ணி சொல்லுங்க, நீங்க ஜவுன் பண்ணி சொல்லுங்க. என்ன அர்த்தம்? அது இவர்களுக்கு தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆலோசனையை காத்திருக்க என்ன செய்யல முடியல. தேவனுடைய ஆலோசனை எப்படி கிடைக்கும்? காத்திருக்கணும். ஏன் தேவனுடைய ஆலோசனை கிடைக்க மாட்டது? ஏன் காத்திருக்க முடியல கேட்டா, இங்க சங்கீதம் 106 13 சொல்லுகிறது. திரும்ப வாசிப்பாரு 14. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு காத்துறாங்க. வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்கள். இச்சை உள்ள வந்துட்டா அவர் ஆலோசனையில காத்திருக்க முடியாது. இச்சை உள்ள வந்துச்சுன்னா ஆலோசனைக்கு வெயிட் பண்ண முடியல. நம்ம இதுப்பா இந்த காரியம் தேவ சித்தமா அப்படின்னா, தேவ சித்தம் முக்கியம் இல்லை, இச்சை நிறைவேறும். இச்சைன்னா என்னங்க? இச்சைக்கு என்ன விளக்கம் சொல்லலாம்? அதிகப்படியான ஆசை, அடைஞ்ச தீர்வான ஆசை, அதிகமான அளவுக்கு மிஞ்சின ஆசை. அப்போ ஆசைப்படுகிறவங்க, ஆசைக்குரியவங்க ஆலோசனைக்கு காத்திருக்க மாட்டான். ஆசைக்கு பின்னால ஓடுறவன் தேவ ஆலோசனைக்கு காத்திருப்பான். ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணணும், பைபிளை வாசிச்சான். ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை விரும்பணும். அப்போ அந்த ஒரு சித்தங்களுக்கு தெரியும் சொல்லி பைபிளை தந்த முடியும். இங்கிலீஷ் பைபிளில் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ தான். அவன் விரும்பின பொண்ணு பேர் கிரேஸ். அதனால அவன் நினச்சிக்கணும் அவன் கர்த்தர் சித்தம். அப்படி அநேக வேலையில இப்படிதான் நிறைய காரியங்கள் யோசிக்கணும். இப்படிதான் நிறைய அவன் காணாமல் நிறைய காரியங்கள் யோசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுறதுனால இச்சை உள்ள வந்துட்டா தேவ சித்தம், தேவ ஆலோசனை இது எல்லாத்தையும் எதை எதுவும் தக்கவா பார்க்காது. இது எதுவுமே கவனிக்க. அதனால தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆசை இச்சைய சிலுவையில் அறையும். தேவ ஆலோசனை காத்து, தேவ ஆலோசனை வேணுமா? என்ன செய்யணும்? உன்னுடைய ஆசையும் உங்கள் இச்சையும் சிலுவையில் அறைந்து ஆக வேண்டும். அல்லேலூயா. அவர்களுக்கு தான் தேவ ஆலோசனை கிடைக்கும். அவர்கள் தான் தேவ ஆலோசனை காத்திருக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை கேளுங்க, ஏன் அவங்களால தேவனுடைய ஆலோசனை காத்திருக்க முடியல? அவர்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இதை செய்யவே ஆகணும். நான் சொல்லுவேன், நீ சொல்ற சாட்சியில சின்ன வயசுல வாங்க ஆரம்ப வேலைக்கு போகிற காலத்துல ஒரு பிஸ்னஸ் செய்யணும் எண்ணம் வந்தது. ஒரு வியாபார காரியங்கள் பண்ணி காலையில் ஆவியானவர் தெளிவாக பேசுற சங்கீதத்துல இருந்து ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாத, இல்லாம போகும் பொருள்கள் உன் கண்களை பறக்க விடுவாங்க பேசுறாரு. நல்லா தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு இச்சை. என்ன இச்சைன்னா, எப்படி ஆகி நான் என்ன செய்யணும், அந்த வேலையை செய்ய சம்பாதிக்கணும், முன்னேறணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதை நான் பொருட்படுத்தாம கர்த்தருடைய வசனத்தை தவிர்த்து நான் போய் என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதில் முயற்சி பண்ணும் போதும் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஒரு அடி கொடுத்தார். அதில் ஒரு பணம் நஷ்டமாச்சு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க, அது போல ஒரு அடிப்பட்டோன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஆண்டவருக்கு பிரியம். எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சுதான் நான் போனேன். போனதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய ஆலோசனை காத்திருக்க முடியாத போனதுக்கு காரணம் அந்த உள்ள இருக்கிற ஆசைச்சு. உள்ள இருக்க ஆசைச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரியான ஒரு ஆலோசனைக்கு
அந்த ஆலோசனைக்கு நம்ம காத்திருக்கணும். நம்ம இச்சைப்படி நம்ம நியூட்ரலா இருக்கணும். நான் மனசுல ஒரு கணக்கு போட்டுட்டு, மனசுல ஒரு ஆசையை வச்சு, மனசுல பல திட்டங்களை கனவுகளை கண்டுட்டு, ஆண்டவரே அது உன் சித்தம் உன் சித்தம் வாயில சொல்லக்கூடாது. பிள்ளையாம் சொன்னா, பிள்ளையாம் சொல்ற வார்த்தையெல்லாம் கவனிங்க. நான் கத்த சொல்லாத எதுவும் சொல்ல மாட்டேன். நான் கத்த சொல்லாம சொன்னேன், கத்த எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாம் எங்கிருந்து வந்துடுமா, அங்கிருந்து வருது, வாயிலிருந்து வருது. ஆனா இருதயத்தை கத்தர் பார்க்கிற, வாயை பார்க்கல. அல்லேலூயா. எல்லாம் சொல்றேன், வாயில தான் சொல்றோம். நீ எவ்வளவு கொடுத்தாலும் நான் பார்க்க மாட்டேன். நான் கத்தர் வார்த்தை தான் சொல்லுவேன். கத்தர் நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஆனா உள்ள என்ன இருக்குது? இச்சை இருக்குது. இச்சை இருக்கும் போதும் தேவனுடைய ஆலோசனை கிடைக்காது. இச்சை சொல்ல போதும் பெரிய மாம்ச காரியங்கள் மட்டும் நினைக்காதுங்க. கத்தர் நாமத்து மகிமை உண்டாகும். இச்சை, பண இச்சை, பொருள் இச்சை, காரியங்கள், பல காரியங்கள், பல ஆசைகள், அதிகப்படியான ஆசைகள். நான் இதை செஞ்சே ஆகணும், இதை செஞ்சே முடிக்கணும், இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், இந்த காரியம் நடக்கணும், இதை எப்படியாவது வாங்கி ஆகணும், இந்த பைக்கை வாங்கி ஆகணும், அந்த பொருளை வாங்கி ஆகணும். இப்படி பல காரியங்களை நாம ஆசை வச்சுட்டு ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லணும். இது நம்ம மனுஷங்க எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள் வரதான் செய்யணும். இதை செய்யலாம், இதை கட்டலாம், இதை வாங்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அது எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு, ஆண்டவர் நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு சித்தம் இருக்கா? ஆண்டவர் சித்தம் இல்லைன்னா அதை அப்படியே என்ன பண்ணிடணும், சிலுவையில அரைஞ்சிட்டு போயிடணும். இதுக்கு மேலே அவரோட போட்டு பிரயாசப்பட்டு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூணாவது, அந்த இச்சை நமக்குள்ள எச்சிக்கிட்டு தேவ ஆலோசனை கண்டுபிடிக்க முடியாது. மூணாவது புரிவு நம்ம தியானிக்க போறோம். ஆலோசனை கிடைச்சா என்ன செய்யணும்னா அதுக்கு கட்டுப்படும். இறைமையா 42:7 வாசிக்கலாம். இறைமையா 42:7. 10 நாள் சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. ஜனங்க வந்து கேட்கிறாங்க எரேமியா கிட்ட, நீ தேவனை கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணி, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி எங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஜனங்க எதிர்பார்த்த பதில எரேமியா சொல்லல. எரேமியா ஜனங்க எதிர்பார்த்த பதில் சொல்லல. அநேக வேலை தீர்க்கதரிசினா யார் நம்ம கொடுக்குறாங்க, முத்திரை கொடுக்குறாங்க நம்ம ஜனங்க. அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை சொல்லணும். அவனுக்கு ஒரு பணக்காரனா ஆகணும்னு அவங்க விருப்பம்னா அவங்க சொல்ல, கர்த்தர் உங்களுக்கு பணத்தை கொட்ட போறாரு, வானத்தை திறக்க போறாருன்னா அவங்க சந்தோஷம். அவன் இருதயத்துக்கு விரும்பினதெல்லாம் சொல்லணும், பேசணும். தீர்க்கதரிசி அவன் விரும்ப இருதயத்துல இருக்கிறது பேச தீர்க்கதரிசி இல்லை, கர்த்தருடைய இருதயத்துல இருக்கிறது பேசுறதுதான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அப்ப கேட்பாங்க, சமாஜாசிரியை பத்தி ரொம்ப ஆச்சரியமான காரியம். கர்த்தர் அவர்கிட்ட வந்து, அம்மா நீ இப்படி இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, உனக்கு கர்த்தர் வந்து உங்களுக்கு கர்த்தர் வந்து இப்படி உன்னை உயர்த்துவாரு, இப்படி உன்னை மேற்கப்படுறது, இப்படிலாம் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல சொன்னாரு. ஒரே வார்த்தை உள்ளது அப்படியே சொல்லிட்டாப்பா, நீ சொன்னது உண்மைதாமா, உனக்கு புருஷன் இருந்தா, ஆனா இப்ப உனக்கு இருக்கிற புருஷன் இல்லை, நான் தெரியல வாழ்ந்த வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. ஆனா உண்மை அப்படியே சொல்லிட்டாரு, அப்படியே அப்பட்டமா சொல்லிட்டாரு ஆண்டவர். சொன்ன உடனே வேற யாரும் என்ன செய்வானா, இன்னைக்கு காலங்களையப்பா நம்ம போய் யாரோ ஒரு வீட்டுல போய் இப்படி அவங்களுடைய வாழ்க்கை அப்பட்டமா சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, வெளியே போகணும். நான் அங்க சொல்லுவாங்க, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இப்ப தீர்க்கதரிசினா நம்ம இருதயத்துல விரும்புறதெல்லாம் சொல்றோம், தீர்க்கதரிசி நினைக்க கூடாது. கர்த்தருடைய இருதயத்தில் இருந்து நம்ம அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இந்த ஜனத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி போன காரியம், இந்த எரேமியா நமக்கு ஃபேவரான சில காரியங்களை சொல்லுவான்னு நினைச்சா அவர் எதிர்பாராத காரியங்களை சொல்றாரு. அவர்கள் விரும்பாத காரியங்களை சொன்ன உடனே கர்த்தருடைய வார்த்தை 43:4 இந்த வசனத்தை வாசிக்க, பக்தியை வாசிக்க. 43:4 எரேமியா 43 வாசிக்க. அப்படியே யூதாவின் தேசத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சத்தத்துக்கு கிரேயாவின் குமாரனாகிய யோவனானும் சகல ராணுவ சேவைக்காரரும் சகல ஜனங்களும் செவிகொடாமல் போனார்கள். செவிகொடாமல் போனாங்க. சொல்லுமா என்ன சொன்னாங்க, இதுக்கு ஒரு ஊழியர் 10 நாள் ஜபம், இவர் உட்காந்து 10 நாள் ஜபம் பண்ணிட்டு வராரு. ஜனங்க என்ன செய்யறாங்க, செவிகொடாமல் போறாங்க. நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கர்த்தருடைய ஆலோசனைக்கு கேட்கிறீங்க, உட்கார்ந்து கேட்கிறோங்க, வசனத்தை கேட்கிறோங்க. அந்த ஆலோசனையை கேட்டுட்டு அதை கீழ்படியாம போனா அவர் கனவீனப்படுத்துறோம்னு அர்த்தம். எதாவது ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்கிறோம், கர்த்தர் ஆலோசனை உங்களோட எத்தனை தடவை பேசுறாரு, ஒரே காரியத்தை பல முறை பேசுறாரு.
ஆனா அதை கேட்டுட்டு நம்ம கீழ்ப்படியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை கனவீனம் பண்றோம். ஆண்டவரை கனவீனம் பண்ணுவோம். ஆண்டவர் ஆலோசனை எடுக்கணும், ஒரு ஆலோசனை கட்டுப்படணும். ஆபிரகாமோட ஆண்டு சொல்லி 13 வருஷம் ஆண்டு பேசுறேன். ஆபிரகாம் விஷயத்துக்கு பாருங்க, 13 வருஷம் பேசுறேன். ஏன் பேசுற? ஆபிரகாம் நல்ல ஆண்டோட ஆலோசனை கேட்கிற வரைக்கும் ஆண்டவர் பேசுறேன். ஆனா ஒரு கட்டம் வந்து ஆபிரகாம் ஆண்டோட ஆலோசனை வந்து சாரா ஆலோசனை கேட்டார். அந்த ஆலோசனைக்கு போனவனையும் ஒரு அகங்கார கல்யாணம் பண்ணிட்டுமா ஆண்டவர் பேசவே. ஆண்டோடைய ஆலோசனை தொடர்ந்து வரணும். எப்ப ஆண்டு ஆலோசனை நின்று போகுது, காரணம் என்ன தெரியுமா? எத்தனையோ தடவை சொன்ன காரியத்தை கீழ்படி. சில யூடியூப்ல இந்த வீடியோ வேணாம், அந்த வீடியோ வேணாம், ஸ்கிப் பண்ணி போறப்ப ஆண்டோட ஆலோசனை, இந்த ஆலோசனை வேணாம், வீட்டுக்கு வேற எதுவும் பேசுங்க, இந்த ஆலோசனை வேணாம், வீட்டுக்கு வேற எதுவும் பேசுங்க, அப்படி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. தேவனுடைய ஆலோசனை எதற்கு நம்ம தரணும்னா நம்ம அது கட்டுப்படணும், அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அந்த ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்றாங்க, உங்க ஆலோசனை நடத்துங்க, என் மாம்சத்தின்படி, என் விருப்பத்தின்படி, என் சிற்றத்தின்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை. அது எங்கன்னா கொண்டு போய் குழியில தள்ளிடும், எங்கன்னா கொண்டு போய் நம்ம அனுப்பிச்சு விட்டுறோம். ஒருவேளை இன்னைக்கு எனக்கு உங்க ஆலோசனை எனக்கு சொல்ல போனா பிடிக்காம கூட இருக்கலாம். இன்னைக்கு நீங்க சொல்ற ஆலோசனை எனக்கு வந்து அது விருப்பம் இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு நீங்க சொல்ற ஆலோசனை சூழ்நிலைகள் பார்த்தா எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கலாம், மாறுதலா இருக்கலாம். நான் ஒரு காரியம் இருக்கிறேன், என்னை நடத்துகிற தேவன். அல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் எப்படியா ரோமன்ல வாசிக்கிறோம், அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தொண்டத்திலே அன்பு கொள்ள கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் ஒரு ஆலோசனை நன்மை இருக்குது. அவர் என் கையை பிடிச்சி நடத்துறாருன்னா அவருக்கு ஆலோசனை கீழ்படுத்தி நடந்து போயிட்டே இருக்கணும். அது புரியுது, அதுக்கு நம்ம கீழ்படி ஆலோசனைக்கு கட்டுப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனவுண்டாகட்டும். அதனால இதை ஜிப்பா போடுற காரணத்துல ஒரு ஊழியக்காரர் கேட்டார். சசிகுமார் பசத்துக்கு முதல்ல சொன்னேன், நான் பேண்ட் போட்டு இந்த ஜிப்பா போடாம பேண்ட் ஷர்ட் போட்டு காலத்தை நான் முடிச்சுக்கணும் அப்படின்னு. ஒரு நாள் பார்த்தா அந்த திட்டமா சொப்பனத்துல காமிச்சேன். இப்போ திருமணத்துக்காக செபிக்கல, தாமசம் மூலமா ஒரு சொப்பனத்துல பார்க்கிறேன். அப்போ ஆண்டவர் காமிக்கிறாரு, இது போல நாங்கள் ஜெபம் பண்ண போறோம், நீங்க ஜிப்பா போடணும், வேஸ்டி போடணும், என்ன ஜிப்பா போடணும், வேஸ்டி போடணும். அப்போ பாருங்க, இது ஒரு காரியமா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அது ஒரு காரியமானு எனக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட், எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்ணேன். ஆனா சொன்னேன், ஆண்டவரே நீதான் இதுல பேசுனீங்கன்னா உங்க சீக்கிரமா இருக்குன்னா இது பாச தாமஸ் சட்டையா வாய் மூலமாகவே பேசணும். அதான் ஒரு ஊழியக்கார மீட்டிங் போனோம், அன்னைக்கு பிரசங்கமே ஆசாரிய வஸ்திரம். அப்ப அவர் சொன்னாரு, நிறைய பேர் ஆண்டவரே எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே நான் எப்படி உடுத்தணும்னு ஒருத்தர் ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க ஊழியக்காரங்க, நீங்க எப்படி உடுத்தணும்னு ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த பேசுவார். நிறைய பேருக்கு ஆலோசனை கேட்கறதுக்கு என்னுடைய இஷ்டப்படி நான் செய்யணும்ன்ற அந்த காரணம் சொல்றேன். ஆண்டவரே இந்த பகுதியெல்லாம் நீங்க வந்துருங்க, இதுக்குள்ள நீங்க வந்துடாதீங்க, இது என்னோட பர்சனல் சொல்லி சில காரியங்களை கத்துடைய பிள்ளைய சில காரியங்களை ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம வச்சிருக்கிறான், இடம் கொடுக்காம வச்சிருக்கிறான். அன்னைக்கு எனக்கு மனசுல ஆண்டவர் பேசுவாங்க, படமே ஆண்டவர் எனக்கு இது பழக்கம் இல்லை, எனக்கு இது காரியம் இஷ்டம் இல்லை, ஆனாலும் நீங்க சொல்றதுக்கு கீழ்படிக்கணும்னு ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுறதுனால சில நேரம் தேவனுடைய ஆலோசனை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வசனம் வாசிச்சோம், முடிவிலே மகிமை விளங்கும், மகிமையில அதை ஏற்றுக்கொள்ளும், முடிவுல தான் மகிமை முடிவுல உள்ள. அல்லேலூயா, அது ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவை. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே